தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். என்னதான் ஆச்சு கர்நாடகாவுக்கு? அதாவது ஒரு சில குற்ற செயல்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பயம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அப்படி பயமே இல்லாமல் அந்த பயம் பவுண்டரி இருக்குல்ல, அதை தாண்டி சில குற்ற செயல்கள் கர்நாடகாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கான்டென்ட்டில் 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நீதிபதிகளுக்கே சூனியை வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அது ஒரு அம்மா ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. இதை பற்றியும் டெலிவரி பண்ண வந்தோமா பொருளை குத்தமாக கிளம்பணுமான்னு இல்லாமல் ஜிப்பை கட்டி ஒரு பொண்ணு இருக்க ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே வாஷ்ரூமை பயன்படுத்தி ஒருத்தர் வெளியே போகிறான்னா என்னத்தை சொல்கிறது? வேடாக இருக்குல்ல. இதெல்லாம் பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். What is this, huh? What are you thinking about me? You came forcefully inside and you are showing your private part to me? No, I will do police complaint. இதில் முதல் சம்பவம் தரமான சம்பவம். இந்த கர்நாடகாவோட சிக்கபலப்பூர் அப்படின்ற இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் மஞ்சுளா. 65 வயசுங்க அந்த அம்மாவுக்கு. இவங்க கடந்த 9ஆம் தேதி காலையில் 9:40 மணி வாக்கில் ஒரு கோர்ட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் சீனியர் சிவில் ஜட்ஜ் ஆஃப் JMFC கோர்ட்டு. JMFC கோர்ட் அப்படின்றது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ட்டுங்க. இங்கே இருக்க அந்த ஜட்ஜோட அறை இருக்குல்ல, அங்கே இந்த அம்மா உள்ளே புகுந்துருச்சு. ஜட்ஜ் அறைக்குள்ளே இந்த அம்மா புகுந்துருக்காங்க. போனவங்க ஜட்ஜை பார்த்து ஏதோ பேசணும் அதெல்லாம் கிடையாது. சரி, கோர்ட்டுக்கு வர டைம் இருக்கவங்க, அதுக்குள்ளே நம்ம வேலையை போய் முடிச்சிருவான்னு உள்ளே வந்தவங்க இந்த ஜட்ஜு உட்கார்ற சேர் இருக்குல்ல அங்கே, அது அப்புறம் ஜட்ஜு சேருக்கு முன்னாடி டேபிள் இருக்குல்ல பெருசா, இதுக்கு மேலெலாம் இந்த வெண்கடுகு விதைகள் இருக்குல்ல அதை தூவி விட்டுருக்காங்க. பொதுவாக அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களும் அதிகபட்சமாக இது போல விஷயங்களை பண்ணுவாங்க. இது அந்த அம்மா உள்ளே போய் பண்ணி வச்சிருச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, சில மந்த்ராஸை உள்ளே சாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும்னு அங்கேருந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க பாருங்கள், நிறைய பெரிய பெரிய லெஜெண்டரி பிளேயர்ஸு ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கப்பா அவங்க நடக்கும் அப்படின்ட்டு. அது என்னன்னா, எனக்கு இது ஆசைப்பட்றேன், இது நடக்கணும் நம்ம தொடர்ந்து நினைவுபடுத்திட்டே இருக்கிறது ஒரு கடத்தில் நடக்கும்ன்றதா தேரி. இந்த மாதிரி எதை போய் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? பிளாக் மேஜிக் பேட்டர்னில் ஜட்ஜ் ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு சிவில் கேஸில் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும்னு இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணிட்டு வந்திருக்கா. ஃபுல்லாக அந்த பில்லி சூனிய விஷயங்கள் இருக்குல்ல அதை கோர்ட் வரைக்குமே கொண்டு போயிருக்கா. இதுக்கப்புறமா அந்த அம்மா அந்த வேலையை பண்ணிட்டு போயாச்சா. இந்த கோர்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே அவங்க சில பேர் அந்த ரூமுக்குள்ளே வந்திருக்காங்க. வந்து பார்த்தா ஜட்ஜ் இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளே என்ன ஃபுல்லாக வெள்ளையாக கிடக்குது டேபிள் மேலேயும் சேர் மேலேயும். யாரோ இதை வேலையை பார்த்து விட்டு போயிருக்காங்கன்னு அங்கேருந்து சில பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. ஸோ க்ளூலெஸ்ஸாக உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த கோர்ட்டோட சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இவர் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டார். கோர்ட்டுக்குள்ளே வந்து இதை பண்ணுறது யாருக்கு இருக்கும், எவன் பார்த்துருப்பான் அந்த வேலையன்ட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு வாலண்டியராக யாரோ இது போல் உள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயத்த சம்திங் பண்ணிட்டு போயிருக்கான்னு தெரியும். அது வரைக்கும் இது பில்லி சூனிய சார்ந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா, கேஸ் ஃபைல் ஆகிடுச்சிங்க. எதுலனா, கர்நாடகா ப்ரிவென்ஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் இன்ஹியூமன் ஈவில் ப்ராக்டிசஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட் 2017. அதாவது இந்தமாரி பிளாக் மேஜிக் சம்மந்தமான மாந்திரிக விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் தடை பண்ணுறதுக்கு ஒரு சட்டம். அப்போ ஏற்பட்ட சட்டத்தின் கீழே தான் இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. வழக்கை பதிவு பண்ணிவிட்டு CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு பண்ணுறாங்க. அந்த அம்மா இவ்வளோ தூரம் பிளாக் மேஜிக்கில் கெத்துன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்குல்ல, அங்கே CCTV இருக்கோ அதை நம்மளை பார்க்கணும், கண்டுபிடிக்க முடியாதா என்ன? எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குல்ல அந்த அம்மா பார்த்து விட்ருக்க வேலை. இல்லை கொடுமைன்னா இவங்களை தேடி பல பேர் வருவாங்க. அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, மாந்திரிகம் பண்ணி சரி பண்ணி விடுக்குமான்னு. இந்த மாதிரி இப்போ பிரச்சனை மாட்டின்னு இருக்குது. என்ன நடக்கும்னு அதுக்கே தெரியாமல் மாட்டிகிட்டு இருக்கு ஃபுல்லாக. கடந்த 11ஆம் தேதி மஞ்சளாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த CCTV ஃபுட்டேஜை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எல்லாம் ஷாக்கு. என்னப்பா கோர்ட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இந்த வேலையை பார்த்து விட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. இந்த அம்மாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாச்சு. ரிமாண்ட் பண்ணியாச்சு இப்போ மஞ்சுளா அவர்களை. எங்கே நடந்தது? கர்நாடகாவில். அதே கர்நாடகாவில் இன்னொரு சம்பவங்க. இப்போ எப்படி உங்களுக்கு தைரியம் வருமா, ஜட்ஜு ரூமுக்கே போய்ட்டு இந்த வேலையை பார்க்கணும், பில்லி சொல்லி அவங்களுக்கே வைக்கணும்ன்ட்டு? தைரியம் வராத ஒரு விஷயம் தைரியம் வரைச்சிட்டு பண்ணாங்களா? அது பெண். இப்போ சம்மந்தப்பட்டது ஒரு ஆண். குற்றங்கள் செய்யறதுல பாலின பாகுபாடு இல்லை மக்களே. அது இங்கே ஒரு முறை வெட்ட வெளிச்சமாகுது. முகம் பார்க்குறது ரொம்ப அப்பாவியாக இருக்குல்ல. அந்த பையன் பேர் விஜய் மல்லிகார்ஜுன் காமத். பேரை பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிகிறது. 22 வயசு. இந்த பையன் இந்த பெலகாவி இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்த பையன் தான். கர்நாடகா தான். ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த பையன் ஒரு ஃப்ளாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே இருந்த ஒரு வீடு, ஒரு பொண்ணு மட்டும் உள்ளே தங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த பொண்ணு உள்ளே இருக்காங்க ரூமுக்குள்ளே. இந்த பையன் செருப்பை அவசரமாக வெளியே கழட்டி விட்டான். கழட்டிட்டு உள்ளே குடுகுடுன்னு போனவன்
ஜிப்பில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, இதை பார்த்தா என்னங்க நினைப்பாங்க அவங்க? பதறுவாங்களே. பட்டுன்னு உள்ள வாஷ்ரூமை தேடி ஓட்டாங்க. அந்த ரூமுக்குள்ளே தான் சொந்த வீடு மாதிரி உள்ளே போய் ஓடிட்டான். போயிட்டு உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவன் அந்த கையை அங்கேருந்து எடுத்த மாதிரியும் தெரியல. இதை பார்த்து அந்த பொண்ணு இன்னும் மிரண்டாங்க. அவங்க கேட்குறாங்க திரும்ப, யாரு நீ? டெலிவரி பாய் தானே நீ? வந்தானா டெலிவரி பண்ணிட்டு போக வேண்டியது, என்ன வீட்டுக்குள்ளலாம் வர? என்ன கேட்காம வாஷ்ரூம் யூஸ் பண்ணுற? உன்னோட பிஹேவியர் பார்க்குறப்ப ரொம்ப ஆபாசமாக இருக்குது. ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவியான்னு அந்த பொண்ணு அவ்வளோ கேள்வியை கேட்குறாங்க. இவன் பேந்தர் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் ஒரு கட்டத்தில். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காங்களே, அவங்க அழுதபடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து வச்சு காட்சிகள் இருக்குது. இந்த பொண்ணு அழுது பேசின காட்சிகள் அந்த வீடியோவில் இருக்குது. அதை சோஷியல் மீடியாவில் என்ன தெரியுமா சொல்லி போட்டிருக்காங்க? அந்த பையன் உள்ளே வந்ததுமே நான் சென்ஸ் பண்ணிட்டேங்க, எனக்கு எதுவும் ஆபத்து போல் இருக்குது அப்படின்ட்டு. நான் உடனே என்னோட ஃபோனை ஆன் பண்ணி நாங்கள் நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பயத்தில் தான் நான் இதை பண்ணேன். நான் கண்டிப்பாக அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு இது போல் ஃப்ளிப்கார்ட்டு இன்னும் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸு, இவங்கெல்லாம் டெலிவரி ஏஜென்ட்ஸை உள்ள வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி எடுங்க. ஏன்னா நீங்கள் யார் எடுத்து வேலைக்கு உட்கார வச்சுருங்க. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வேலையை பார்க்குறாங்கன்னு? அவங்க கதிரி எழுதப்படி வீடியோ போட்டிருக்காங்க. இங்கே வேலை பார்க்க வந்தால் இதுதான் நடக்குமா எங்களுக்குன்னு கதிரி எழுதப்படி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டு அவங்களுக்கு விஷயம் போகல. ஃப்ளிப்கார்ட்டோட செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டோங்க. எங்கள் கஸ்டமருக்கு இப்படி ஆயிருக்கே, எங்களுக்கு மனசே தாங்க மாட்டுது. எங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் கஸ்டமர் தான் அப்படின்ட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. கார்ப்பரேட் வேர்ல்டு. வேலை செய்கிறவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஏதாவது உங்களால் கஸ்டமருக்கு பிரச்சனைனாக்கா முதல்ல விசாரிக்கிறதுலாம் கிடையாது, உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. கஸ்டமர் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் போட்டால் 10 பேர் கிடைப்பாங்க. கஸ்டமர் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வியாபாரம் அடிப்படல. இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. கஸ்டமர் சேஃப்டி தான் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். அதில் அலட்சியம்ன்றது இருக்கவே இருக்காது. நாங்கள் இதில் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் விட்ட கையோடு இந்த விஜய் இருக்கார்ல, விஜய் காமத், இவரை வேலை எடுத்து தூக்கிட்டாங்க. இந்த விவகாரம் சம்மந்தமாக போலீஸார் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கு பதிவு பண்ண கையோடு விஜயை தூக்கியாச்சு. இட் மீன்ஸ் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்காப்புல, ஐயா நான் அப்பாவியா, எனக்கு அங்கே டெலிவரி பண்ணலாம் தான் போனேன், அதுக்குள்ளே எனக்கு பயங்கரமாக இயற்கை உபாதையை கழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதை டெலிவரி பண்ண நான் பாத்ரூம்குள்ளே போயிட்டேன். இதை பார்த்து அவங்க ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு அங்கே இருக்கிறதே மேக்ஸிமம் எனக்கு தெரியாது. அவங்க அப்படி வந்து கத்தும் போது தான் எனக்கே தெரியும் அவங்க யாரும் நிற்கிறாங்க அப்படின்ட்டு. இதுதான் ஏன் உண்மை. இது தெரியாமல் அவங்க என்னை பற்றி எப்படிலாம் சொல்கிறாங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அந்த பையன் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காப்புல. பார்க்க ரொம்ப உங்களுக்கே பரிதாபமாக இருக்குல்ல. சரி ரைட்டு, இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல மக்களே. அந்த வீடியோ உங்ககிட்ட காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அந்த பொண்ணு வெளியிட்டிருக்காங்களா அவரோட பிஹேவியரை பேஸ் பண்ணி. அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் விஜய் உண்மையிலேயே என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு. What is this, huh? What is this, huh? What is this, huh? What are you thinking about me? No, what are you thinking about me? No. Wait, I will do police case. मैं नहीं छोड़ूंगी इसको. मैं पक्का पुलिस स्टेशन जाऊंगी और इसकी खिलाफ मैं पुलिस कंप्लेंट करूंगी. और फ्लिपकार्ट मिंत्रा रिक्वेस्ट हूँ कि किस टाइप के डिलीवरी बॉय आप लोग हायर करते हो, क्या आप लोग बैकग्राउंड वेरिफिकेशन नहीं करते हो? What, भैया? I don't allow anyone. I don't allow anyone. What is this, huh? What is this, huh? What is this, huh? What are you thinking about me? No, what are you thinking about me? No. Wait, I will do police case. I help you. I told I won't allow anyone in my home. No, I said I will not allow anyone. Then how you came? You came forcefully inside and you are showing your private part to me. No, I will do police complaint. Wait, I will do police complaint. पार्सल लेके पेमेंट कर रही थी. मेरे को बोलता मैम मेरे को वॉशरूम जाना है. मैं बोली नहीं भैया मैं अलाउ नहीं करूंगी. सॉरी. बहुत फोर्स करने लगे. नहीं मैम प्लीज मेरे को जाना है, बहुत इमरजेंसी. थोड़ा करना और इंग्लिश मिक्स करके बात करना. मैं बोली नो सर मैं आपको नहीं अलाउ करूंगी. आई एम सॉरी. बहुत फोर्स किया तो बोली नहीं सर मैं अकेले रहती हूँ, मेरे घर में फैमिली भी नहीं है अभी, मैं आपको नहीं अलाउ करूंगी. मैं किसी को नहीं अलाउ करती हूँ. अब इनका सिचुएशन अच्छा नहीं चल रहा है. आई एम सॉरी. ट्राई टू अंडरस्टैंड. इतना फोर्स किया मैं नहीं बोली. उसके बाद मैं दरवाजे के बंद कर थी. अंदर शूज निकाल के फोर्सफुली वॉशरूम चले गया. मैं उसको मना भी करी, फोर्सफुली चलेगा. मेरे को लगा शायद इसको बहुत ज्यादा इमरजेंसी है, फिर भी चलेगा. पर मैं अंदर से बहुत डरी हुई. मैं दरवाजा ओपन रखी थी, दरवाजे के पास ही खड़ी थी और अपना कैमरा ऑन रखी थी. मेरे दिमाग में बस चल रहा था क्योंकि आजकल इतने ज्यादा क्राइम हो रहे. पहली बार ये क्राइम हो रहे करके ना मैं घर से बाहर जाती हूँ, ना मैं किसी के साथ भी नहीं जाती, लेट नाइट भी नहीं जाती हूँ तो मैं वो
मैं अपने आप को देखो, मेरे साथ बचपन से ना बहुत फिजिकल हरासमेंट हो चुकी है, बाहर फैमिली आ चुकी, मेरे को पता है, मैं खुद एक विक्टिम हूँ, इसलिए मैं कभी किसी के ऊपर भरोसा नहीं करती। மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வேணா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. குற்றம் செய்கிற தைரியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. சட்டம் கடுமையானாக்கா இது குறையனோல அதிகரிச்சிட்டு இருக்கு. பயம் விட்டு போகல இந்த அளவுக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.